Good morning students. Now we are going to see about the 9th standard science unit 13 chemical bonding part 1. Okay, now let us see the introduction of this lesson. We already know the atoms or the building blocks of matter. Under normal conditions no atoms exist as an independent. No atoms exist as an independent. Underline this line. Okay, is independent, that means single entity in nature except noble gases. However, in a group of atoms and found to exist together as one ஸ்பீசஸ். ஓகே, அப்போ எந்த ஒரு ஆட்டமும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஓகேவா, ஏதோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட என்ன ஆயிருக்கும், டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதே மாதிரி எந்த ஒரு ஸ்பீசஸும் தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை வந்து கூட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. such a group of atoms is called a molecule. Obviously there should be a force to keep the constant atoms together, and the thread holds the flowers together in a garland. This attractive force which holds the atoms together is called bond. இட்ஸ் கால்ட் அ பாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சின்ன அந்த ரெண்டு ஆட்டமும் 3 ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிக்யூலை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த ஒரு பாண்டுனால என்ன பண்ணோம் அப்படின்னா, பாண்ட் மீன்ஸ் வாட், ஒரு இணைப்புனால என்ன பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaO, சோடியம் குளோரைடு. சோடியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம், குளோரைடு அப்படிங்கிற NaCl2 அதோட கெமிக்கல் நேம் வந்து கெமிக்கல் ஃபார்முலா வந்து NaCl2. NAங்கிற ஆட்டம் 2 Cl ஆட்டமோட கம்பைன்ட் ஆகி தே ஃபார்ம் அ வாட் மாலிக்யூல் NaCl2. தட் மீன்ஸ் சோடியம் குளோரைட் மாலிக்யூல் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணது. அது எதனால் ஆயிருக்கு அப்படின்னா பாண்டிங்னால தான். ஓகேவா, பாண்டிங்னால. ஸோ திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்போது ஒரு சோடியம் ஆட்டம்க்கும் குளோரைடு ஆட்டம்க்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அதை ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணி திஸ் மேக் தட் வாட் சோடியம் குளோரைட் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ அதுதான் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ as a chemical bond may be defined as a force of attraction between the atoms that binds them together as a unit called molecule. பைண்ட் ஆகி ஒரு யூனிட்டாக நமக்கு யூனிட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் வாட், அதுதான் மாலிக்யூல்னு சொல்கிறோம். இப்போ NaCl2 அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல். அண்ட் திஸ் யூனிட் வில் ஸ்டடி அபவுட் த Coasal-Lewis approach to chemical bonds and Lewis dot structure and different types of reactions. Okay, now let us see the Coasal-Lewis approach to chemical bonds. First we will see about what is octet rule. Octet means 8. ஆக்டேட்னு சொன்னாவே அது என்னது, 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் கம்பைன் டுகெதர் இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபார்ம் அ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். திஸ் ஃபினோமினன் ரேஸ்ட் மெனி கொஷின்ஸ். ஓகேவா, அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் பண்ணுது. why do atoms combine, ஏன் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகணும். how do atoms combine, எப்படி வந்து கம்பைன் ஆகுது. and why do certain atoms combine while others do not. ஏன் சில ஆட்டம் கூட தான் கம்பைண்ட் ஆகும், சில ஆட்டம் கூட என்ன ஆகாது அப்படின்னா கம்பைண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இனட் கேஸஸ்ன்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு வந்து என்ன கிடையாது, எந்த இனட் கேஸஸ் அப்படின்னா தமிழில் மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா எந்த ஒரு ஆட்டம் கூட என்ன பண்ணிக்காது, தன்னை கனெக்ட் பண்ணி பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. அது எப்போயுமே ஏதாவது தனியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 108 எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து இனட் கேஸஸாக இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆயிருக்காது, வேறு எந்த காம்பவுண்ட் கூட என்ன பண்ணாது அப்படின்னா வேறு ஒரு எலமெண்ட் கூடயும் கம்பைண்ட் ஆகி காம்பவுண்ட் வந்து மேக் பண்ணாது. டு ஆன்சர் சச் கொஷின் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஹவ் பீன் புட் ஃபோர்த் ஃப்ரம் டைம் டு டைம், and one of such theories which explain the formation of the molecules is Coasal-Lewis theory. Okay, Coasal and Lewis gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases about why atoms combine to form molecules. Atoms of noble gases have a little or no tendency to combine. Underline this. நான் noble gases சொன்னது inert gases தான். inert gases என்னன்னு சொல்லுவாங்க, noble gasesன்னு சொல்லுவாங்க. Underline this line. Atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. This means that these atoms must have stable electronic configuration. எதனால அந்த atoms இந்த
inert gases or noble gases combined ஆகலை அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்குது. The electronic configuration of noble gases are given in the table 13.1, that is helium, neon, argon, krypton, xenon and radon. இதில் கடைசியில் நீங்கள் பார்த்த ஹீலியமை தவிர மற்ற கடைசியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 8 முடிஞ்சிருக்கு. 8 அப்போ 8ன்னு முடிஞ்சாவே என்னது அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்பைன், அதாவது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஆட்டம் கூட ஒரு ஆட்டம் கொடுத்தோ இல்லைன்னா எடுத்தோ என்ன பண்ண முடியாது, கம்பைன்ட் ஆகாது. ஓகேவா, கம்பைன்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான கேஸஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, இனர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிச்சுக்கோ. தென் எக்ஸப்ட் ஹீலியம், all the other noble gases have 8 electrons in their valence shell. Even helium has its valence shell completely filled. ஓகே, ஹீலியம் கூட என்ன பண்ணணும், அந்த என்ன பண்ணோம், அந்த ஃபில்லான ஒரு வேலன்சி செல்லை தான் வச்சுருக்கு. ஹென்ஸ் no more electrons can be added. Hence, no more electrons can be added. Thus, by having stable valence shell electronic configuration, the noble gas atoms neither have any tendency to gain nor to lose electrons. அப்போ நோபல் கேஸ் என்ன பண்ண முடியாது, ஒன்று வேறு எலமெண்ட் இருந்தால் எலக்ட்ரானை வாங்கவும் முடியாது, வேறு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரானை கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஹென்ஸ் தேர் வேலன்சி இஸ் ஜீரோ. தே ஆர் ஸோ inert that they even do not form diatomic molecules and exist and monoatomic gaseous atoms மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கோ. why the inert gases act as a monoatomic gaseous atoms, explain அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். ஓகேவா. Then the number of electrons lost from a metal atom in the valency of the metal and the number of electrons gained by a non-metal is the valency of non-metal. Okay, again I'm reading the number of electrons lost from a metal atom. ஒரு மெட்டல் ஆட்டம்லேருந்து எத்தனை ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது, லாஸ்ட் ஆகுதோ, இஸ் த வேலன்சி ஆஃப் த மெட்டல் அண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு பை த non-metal வேலன்சி ஆஃப் த non-metal. அப்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த non-metalலேருந்து அதை எடுத்துக்குதோ அதுதான் வந்து அந்த non-metalோட வேலன்சி அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எலக்ட்ரான் வந்து தேவைப்படுது, மெட்டலுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா 2 எலக்ட்ரான் வந்து தேவைப்படுது. ஓகேவா, அப்போ அந்த 2 எலக்ட்ரானை யார் கொடுத்துருக்கா, non-metal வந்து கொடுத்துருக்காங்க. non-metal கம்பைண்ட் ஆகி ஒரு non-metal வந்து 2 எலக்ட்ரானை மெட்டல் ஐட்டமுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட வேலன்சி என்ன அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். சரியா. Based on the noble gas electronic configuration, Kossel and Lewis proposed the theory in 1916 to explain chemical combination between atoms, and this theory is known as electronic theory of valence or octet rule. According to this, atoms of all elements other than inert gases combine to form molecules because they have incomplete valence shell. இனர்ட் கேஸஸ் தவிர மற்ற எல்லா ஆட்டம்ஸில் என்ன இருக்கும், இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் செல் இருக்கும். அண்ட் டென் டு அட்டைன் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடையிறதுக்காக என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான ஒரு ஆட்டம்லேருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு ஆட்டமை எடுத்தோ ஒரு ஆட்டமை கொடுத்தோ என்ன பண்ணிக்கும், அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கும் பிகாஸ் ஆஃப் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால. ஓகே, attain the stable electronic configuration similar to noble gases. மாதிரி என்ன பண்ணிக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒன்று கொடுத்துடணும், இல்லை ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னா ஒன்று வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ஆட்டம் எடுத்து நம்ம எடுத்துக்கணும். சரியா. அப்போ அப்படி எடுத்துகிட்டு ஒரு கம்பைன் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த 2 எலமெண்ட் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிரிக்க முடியாது. ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு another by sharing the valence electrons in order to achieve the stable outer shell of the 8 electrons. அப்போது இப்படி வந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது மூலமாக இந்த ஆட்டம்லையும் அந்த ஆட்டம்லையும் கம்ப்ளீட்டாக ஷெல் வந்து ஃபில் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா. அப்போ அப்படி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ இது ஷேர் பண்ணுறது இது வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா ஒன்று எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணணும் இன்னொரு ஆட்டம்லேருந்து எடுத்துட்டா மட்டும்தான் இது நடக்கும். ஓகேவா. The tendency of atoms to have 8 electrons in the valence shell is known as the octet rule or the rule of 8. Okay.
For example, the sodium with atom atomic number 11 with readily lose one electron to attain neon's stable electronic configuration. Neon's stable electronic configuration. Similarly, the chlorine has electronic configuration 287. To get the nearest noble gas configuration, it needed one more electron. So chlorine readily gains one electron from the atom and obtains stable electronic configuration. அப்போ அந்த குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, எடுத்துகிட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக கொண்டு வரதுக்காக அது முயற்சி பண்ணுது. எதனால் முயற்சி பண்ணுது அப்படின்னா, எப்படி நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால. ஓகே, த chlorine readily gains one electron from other atom and obtains stable electronic configuration. Thus the elements tend to have the stable valence shell either by losing or gaining electrons. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை இருக்குது? 9. ஓகே, அப்போ அது 9 இருக்குன்னா 2 ஃபஸ்ட்டு வேலன்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். தென் செகண்ட் வேலன்ஸில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும்? கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? சாரி 11 இல்லை, சோடியமுக்கு வந்து 11, 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டமுக்கு வந்து எலமெண்ட்டுக்கு வந்து கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஸ்ட்ராங். அது ஏன்னா அந்த வேலன்சி எல்லாம் ஃபுல்லாகிடும். ஸோ என்ன ஸ்டேபிள் ஆகிடும். ஓகேவா? அப்போ Na gives Na ப்ளஸ் E மைனஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதுக்கிட்ட. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ குளோரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. Formation which atoms tend to lose electrons, which are tend to gain electrons. Atoms that have 1, 2, 3 electrons on their electrons in their valence shell tend to lose the electrons, whereas atoms of 5, 6, 7 valence electrons tend to gain electrons. ஓகேவா? அப்போ வேலன்ஸ் 1, 2, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம்? வேலன்ஸ் வந்து 10 to லாஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ண தயாராக இருக்கும். அதே மாதிரி 5, 6, 7 இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வேலன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் போரான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ 5னா 2, 3 மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். அப்போ வேலன்ஸில் எத்தனை இருக்குது? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 7 வந்து 2, 8 தான் பிரிக்க முடியும். அப்போ 2 மிச்சம் இருக்கிறது 5 மட்டும்தான். ஸோ வேலன்ஸில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் அப்போ இதை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போரானை நம்ம முழுமையாக அதை ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு 5 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். வேறு இப்போ எல்லா ஆட்டம் வந்து 5 எலக்ட்ரான் எடுத்துக்கணும். தென் ஆக்சிஜன் 8. அப்போ 2, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, 6. ஓகேவா? 6 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? 2 எலக்ட்ரான் வந்து வேணும். சோடியம் 11, 2, 8, 1. இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா வேலன்ஸ் எண் 1. இது வந்து என்ன பண்ணலாம்? 1, 2, 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? கொடுக்கலாம். 5, 6, 7 ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்தால் மட்டும்தான். ஏன்னா அத்தனை ஆட்டம் கூட என்ன பண்ண முடியாது? கம்பைன் பண்ண முடியாது. இப்போ 1, 2, 3 அப்படின்னு இருந்துச்சு, பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டமை வந்து கொடுத்துடலாம். 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6, 7 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்? மற்ற ஆட்டம்லேருந்து நம்ம எலக்ட்ரானை கெயின் பண்ணி அந்த ஆட்டமை ஃபில் பண்ண பார்க்கணும். ஓகேவா? The Lewis dot structure, when atoms combine to form compounds, their valence electrons involves in bonding. Therefore, it is helpful to have a method to depict the valence electrons in the atoms. This can be done using the Lewis dot symbol method. This Lewis dot structure as electron dot symbol for an atom consists of the symbol of the element surrounded by dots representing the electrons of the valence shell of the atom. The unpaired electron in the valence shell is represented by a single dot. Unpaired electron is valence shell is represented by a single dot, whereas the paired electrons are represented by a pair dots. பேராக இருக்குது அப்படின்னா 2 டாட்ஸ் இருக்கும். சிங்கிள் டாட்டாக இருந்துச்சுன்னா அன்பேர்டாக இருந்துச்சுன்னா சிங்கிள் டாட்டாக இருக்கும். The symbol other than dots like crosses and circles may be used for differentiate the electrons and different atoms in the molecule. ஓகே, மாலிக்யூல். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஹீலியம்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் 2, வேலன்ஸ் எலக்ட்ரானும் 2, ஸோ 2. தென் பெரிலியம் பார்த்தீங்கன்னா 4.
இதில் வந்து எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ண முடியும் 2,2 தான் பண்ணியும் இது அதை வந்து 2 8 8ன்னு பிரிக்கணும். அப்போ நமக்கு 2 மிச்சம் இருக்கிறது ரெண்டாவது 2 ஆட்டம் மட்டும்தான். அப்போ 2 தான் பிரிக்க முடியும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஸோ வேலன்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான். தென் கார்பன்னு பார்த்தீங்கன்னா 6 2,4. ஸோ 4னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 இருக்குது. அந்த டாட்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்படி தான் வைக்கணும். தென் நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2 5 தட் இஸ் 5 வந்து எப்படி இப்போ 4 மட்டும்தான். அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குன்னா பேரா சேர்த்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது, 5 ஆட்டம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 4 அப்படிங்கிறது 4 சிம்பிள்ஸ் இப்போ கார்பனுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சுன்னா அதை பேருக்காக நம்ம மேலே அதை இப்போ நைட்ரஜனுக்கு மேலே என்ன இருக்குது 2 டாட்ஸ் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இதை இந்த 4 டாட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டாட் வைக்கணும். தென் ஆக்சிஜன் 8ன்னு பார்த்தீங்கன்னா 2 6 அப்போ 6 இருக்குது. ஸோ அந்த டாட் வந்து சேர்த்து தான் வைக்கணும். ஓகேவா, அதாவது பேராக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நோட் தட் த டாட்ஸ் ஆர் பிளேஸ்ட் 1 to each side of the letter of the symbol until all 4 sides are occupied. சரியா, 4 சைடும் அந்த டாட் சிம்பிள் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும் 4 பக்கம் ஃபஸ்ட்டு வைக்கணும். மேலே 1 கீழே 1 சைடில் 2. அப்போ 4 ஆட்டம்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் தான் then the dots are written to a side until the valence electrons are accounted for. The exact placement of the single dots is immaterial. ஓகே, இம்மெட்டீரியல். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரோல் 4 ஆட்டம்ஸை அந்த இப்போ ஆட்டம்ஸோட நேமுக்கு சுற்றி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். All the elements have different valence shell electronic configuration, so the way in which they combine to form compounds also differ. Hence there are different types of chemical bonding possible between the atoms which make the molecule. ஆட்டம்ஸ் அப்போ ஒவ்வொரு ஆட்டம் ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வேறு வேறையான பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஹென்ஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பாசிபிள் பிட்வீன் த ஆட்டம்ஸ் விச் மேக் த மாலிக்யூல்ஸ். ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வேறு வேறையான கெமிக்கல் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணணும். டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பாண்ட் தே ஷோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பாண்டிங்க்கு என்னென்ன இருக்குது டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சச் டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் தட் ஆர் கன்சிடர்ட் டு எக்ஸிஸ்ட் இன் மாலிக்யூல்ஸ். அந்த மாதிரியான பாண்டிங் தான் என்ன பண்ணோம் மாலிக்யூல்ஸை எக்ஸிஸ்ட் பண்ணோம். அண்ட் கேட்டகரைஸ்ட் as shown in figure. Among these let us learn about ionic bond, covalent bond and coordinate bond in this chapter and the other types of bond in the higher classes. இப்போ நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அயானிக் பாண்ட்னா என்ன, கோவலண்ட் பாண்ட்னா என்ன, அண்ட் கோஆர்டினேட் பாண்டுனா கோவலண்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. அந்த 3 பாண்டிங் மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து பேசிக்ஸ். இன்னொன்று அதிகமான பாண்டிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் கிளாஸஸில் நம்ம படிக்கலாம். ஓகே, now let us see the ionic or electrovalent bond. An ionic bond is a chemical bond formed by the electrostatic attraction between the positive and negative ions. The bond is formed between 2 atoms when 1 or more electrons are transferred. இது 2 ஆட்டம்ஸ் கிடையில மட்டும் தான் நடக்கும். ஒன்று இன்னொன்றுக்கு என்ன பண்ணிக்கும் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். சரியா, 1 or more electrons are transferred from the valence shell of one atom to the valence shell of the another atom. The atom that loses the electrons will form the cation. எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணதோ அது வந்து கேட்டையான், எந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணதோ அது வந்து ஆனியான், தட் இஸ் நெகட்டிவ் அயான். ஓகே, these oppositely charged ions come closer to each other. அப்படி இந்த மாதிரியான இப்போ என்கிட்ட 1 ரூபி எக்ஸ்ட்ரா இருக்குது, என் ஃப்ரெண்ட்கிட்ட 1 ரூபி கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 11 rupees இருக்குது. வாட் இஸ் தட், என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட 9 rupees இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம 2 பேர்கிட்டையும் 10 rupees வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும் ஒரு எலக்ட்ரானை நான் கொடுக்கணும். தட் மீன்ஸ் நான் யார் அப்படின்னா கேட்டையான், தட் இஸ் பாசிட்டிவ் அயான். ஓகே, யார் வந்து அந்த 1 ரூபியை வாங்கிக்கிறாங்களோ தட் இஸ் நெகட்டிவ் அயான். ஓகே, நெகட்டிவ் அயான் தட் இஸ் ஆனியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டுக்குமே என்னது ஸ்டேபிள் ஆகிடும். அந்த 10 rupees அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு 10 rupees இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 10 rupees இருக்குது அப்படின்னா அது கம்பைன் ஆகிடும். நான் ஒரு 1 ரூபி கொடுத்துருக்கேன், அது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து 1 ரூபி நான் வாங்கியிருக்கா, நான் பாசிட்டிவ் அயான் தட் இஸ் கேட்டையான், யார் வாங்கியிருக்காங்களோ தட் இஸ் ஆனியான். ஓகே, தீஸ்
these oppositely charged ions come closer to each other. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து பெருசாகும். இப்போ நான் ₹1 கொடுக்குறேன், அவன் வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் these oppositely charged ions come closer to each other due to electrostatic force of attraction. Underline that, electrostatic force of attraction, thus the form an ionic bond. As the bond is between the ions, it is called ionic bond. The bond is between the ions. ரெண்டு ionsக்கு இடையில நடந்துச்சுன்னா it is ionic bond. The attractive forces being electrostatic bond is also called electrostatic bond. Since the valence concept have been explained in terms of electrons, it is also called electrovalent bond. Okay. Formation of ionic bond. எப்படி வந்து ionic bond வந்து ஃபார்ம் ஆகுது? Let us consider two atoms A and B. Let atom A has one electron in excess and atom B has one electron lesser than the stable octet electronic configuration. ஓகே, அது நான் சொன்ன மாதிரி தான். அப்போது ஏங்கிற ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன வந்திருக்கு, எக்ஸஸாக வச்சுருக்கு. பிங்கிற ஆட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போக. ஸோ இஃப் த ஆட்டம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஒன் எலக்ட்ரான் டு த ஆட்டம் பி, the both atoms will acquire stable octet configuration. As a result, this electrons transfer atom A will become positive ion and the atom B will become negative ion. These oppositely charged ions held together by electrostatic force of attraction, which is called ionic bond and electrovalent bond. Just நம்ம கதையை எழுதினாவே போதும். In general, ionic compound is formed between a metal or non-metal. எப்படி வேணால் அயானிக் எதுக்கு இடையில நடக்கும் அப்படின்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில தான் இந்த அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்டர்லைன் தட் the compounds containing ionic bonds are called ionic compounds. Elements of group 1 and 2 in periodic table and alkali and alkaline earth metals form ionic compounds when they react with non-metals. The number of electrons that an atom of an element losses or gains to form electrovalent bond is called electrovalency. எலக்ட்ரானை வாங்கியோ எலக்ட்ரானை கொடுத்தோ அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோவேலண்ட்டுக்கு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா எலக்ட்ரோவேலன்சின்னு பேர். The first one is the illustration 1, the formation of ionic bonding in sodium chloride. சோடியம் குளோரைடில் அயானிக் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா the atomic number of sodium is 11, the electronic configuration is 281. It has one electron excess to the nearest stable electronic configuration of a noble gas, neon. Okay, sodium has a tendency to lose one electron from its outermost cell. Acquire stable electronic configuration forming sodium cation, that is positive ion. Okay, now the atomic number of chlorine is 17 and the electronic configuration is 287. It has one electron to less the nearest stable electronic configuration of a noble gas of argon. So the chlorine has a tendency to gain one electron to acquire the stable electronic configuration forming a chloride anion. அப்போது குளோரைனுக்கு வந்து என்ன வேணும், ஒரு எலக்ட்ரான் வேணும். அதே மாதிரி சோடியமுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? அப்போது when the atoms of the sodium combines with the atom of chlorine, an electron is transferred from the sodium atom to the chlorine atom and forming a sodium chloride molecule. Thus both the atoms attain stable acted electronic configuration. இப்போ ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே சோடியம் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது குளோரின். ஓகேவா? அப்போ சோடியமில் இருக்கிற ஒரு ரெட் ஆட்டம் என்ன பண்ணிடுது அப்படின்னா குளோரினுக்கு வந்துடுது. குளோரின் வந்துருச்சு அப்படின்னா இது Na+ ஸ்டேபிளாக ஆகிடுது. தென் Cl- இதுவும் ஸ்டேபிள் ஆகிடுது. இங்கே வந்து இப்போ என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன்லி 288. அப்போ எலக்ட்ரானிக் ஷெல் ஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி குளோரின் அயானுக்கும் 288 அந்த எலக்ட்ரானிக் ஷெல்லும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன ஃபோர்ஸ், அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த பிக்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா சோடியம்க்கு அட்டாமிக் நம்பர் 11, the number of electrons is 11, then 281 பிரிக்கிறாங்க. then chlorine பார்த்தீங்கன்னா atomic number 17, the number of electrons is 17. ஸோ அதை எப்படி நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னா
2 8 7 பிடிக்க முடியும். அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சோடியமில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ஆட்டம் குளோரின் கூட கம்பைண்ட் ஆகி பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால கம்பைண்ட் ஆகி தே ஃபார்ம் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் ஸ்டேபிள் ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணி தே மேக் அ மாலிக்யூல் கால்ட் sodium chloride. Okay, this is illustration 1. Now let us see the illustration 2, the formation of ionic bond in magnesium chloride. Magnesium chloride, the atomic number of magnesium is 12, so the electronic configuration is 2 8 and 2. It has 2 electron, underline that, it has 2 electron access to the nearest stable electronic configuration of a noble gas of neon, so the magnesium has a tendency to lose 2 electrons from its outermost shell and acquire stable electronic configuration forming a magnesium cation, that is Mg2+. என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2+ இருக்குது. ஓகே, 2+ அதாவது எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போது 2 குளோரைடு ஆட்டம் கூட கம்பைன் ஆனால் மட்டும்தான் அதனால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்ட்ராங் ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபார்ம் பண்ண முடியும். தென் the characteristics பார்த்தீங்கன்னா the nature of bonding between the atoms of a molecule is a primary factor that determines the properties of the compounds. By this way, the ionic compounds, the atoms are held together by strong electrostatic force makes the compounds to have its characteristics feature as follows. The first one is the physical state. These compounds are formed because of the strong electrostatic force between the cations and the anions, which are arranged in a well-defined geometrical pattern. Thus, the ionic compounds are crystalline solids at room temperature. அப்போ ionic bondல ஃபார்ம் பண்ணுற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்குமா, லிக்விடாக இருக்குமா, கேஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னு அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலின் சாலிடாக மட்டும்தான் அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தட் இஸ் sodium chloride. Sodium chloride is nothing but what? Our daily using that salt தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? சோடியம் குளோரைட்னு சொல்கிறோம். அது வந்து எந்த மாதிரி இருக்குது? கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்லாம் தான் இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் அது கிறிஸ்டலைனாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, the ionic compounds are crystalline solids and so their ions are tightly held together. These ions therefore cannot move freely and they do not conduct electricity in solid state. Solid state இருக்கும்போது electricity என்ன பண்ணாது? Conduct பண்ணாது. However, in the molten state they are aqueous solutions conduct electricity. molten stateல இருக்கும்போது அது என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உப்பு இருக்குது, உப்பு வந்து நீங்கள் அது மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணியாக மாறிடும். தட் மீன்ஸ் வாட்? சால்ட் வாட்டரில் கண்டிப்பாக அந்த அயான்ஸ் வந்து இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். Then melting point, the strong electrostatic between the cations and the anions hold and ions are tightly together, so very high energy is required to separate them. Hence the ionic compounds have high melting point and boiling point. அப்போது ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ. தென் solubility, ionic compounds are soluble in polar solvents like water. They are insoluble in non-polar solvents like benzene. Okay, insoluble. Ionic compounds are soluble in polar solvents like water. Waterல என்ன ஆகும்? கரையும். They are insoluble in non-polar solvent, that is benzene. அப்போ non-polar solventsக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா போலார்னா என்ன? அதில் பாசிட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். சரியா? இதே வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸ்னால் அதில் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? நான் போலார் சால்வெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நான் போலார் சால்வெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் வரலாம். தட் இஸ் பென்சீன் C6H6 அண்ட் கார்பன் டெட்ரா குளோரைட். டெட்ரானா 4, தட் மீன்ஸ் CCl4. Okay, then density, hardness and brittleness. Density, ionic compounds have high density and they are quite hard because the strong electrostatic force between the ions, but is highly brittle. Brittle அப்படின்னா உடையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரியா? reactions, next we are going to see about the reaction. The ionic compounds undergo ionic reactions which are practically rapid and instantaneous. rapid and instantaneous நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தென் இப்போ அந்த மெக்னீஷியம் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து எத்தனை இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது 2 குளோரினோட கம்பைண்ட் ஆகி என்ன பண்ணோம்?
குளோரின் ஆட்டமோட கம்பைண்ட் ஆகி இப்போ அதுக்கு என்னென்ன எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும், ஒரு குளோரின் ஆட்டமுக்கு ஒரு ஆட்டம் வேணும், இன்னொரு குளோரின் ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டம் வேணும். அப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இந்த கிவ்ஸ் இந்த சைடில் பார்த்தீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் 2 குளோரின் ஆட்டம்லேயும் போய் ஒன்று சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, மெக்னீஷியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். This is what my best example for what ionic bond. Okay, now we are going to see about the covalent bond. The atoms can combine with each other by sharing and unpaired electrons in the outermost shell. Each of the two combining atoms contributes one electron to the electron pair which is needed to the bond formation and has equal claim on the shared electrons pair. According to the Lewis concept, when the two atoms form a covalent bond between them, each of atoms attains a stable electronic configuration of the nearest noble gas. Since the covalent bond is formed because of the sharing of the electrons which become common both the atoms. சரியா? அப்போ இது வந்து ஒன்று கொடுத்துக்குது பிகாஸ் ஆஃப் த ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் விச் பிகம் காமன் both the atoms. It is called atomic bond. Okay, the formation of covalent bond என்ன பண்ணும் அப்படின்னா அது எப்படி வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Let us consider the two atoms A and B. Yet the atom A has 1 valence electron and the atom B has 7 valence electrons. So all as these atoms approach nearer to each other, each atom contributes 1 electron and resulting the electron fills the outer shell of both the atoms. Thus both the atoms acquire a completely filled valential electronic configuration which leads stability. ஓகேவா? இப்போ ஏங்கிறது எக்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தென் எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கோவலண்ட் பாண்ட். The covalent bonds are 3 types. Single covalent bond represented by a line 1. Then between the two atoms, example H bond H. The double covalent bond represented by a double line, that is 2 லைனில் equal to மாதிரி 2 லைனில் between the two atoms, that is O double bond O. Then triple bond between the represented by a triple line between the two atoms, that is N triple N. ஓகேவா? அப்போ அயானிக் பாண்டுக்கும் இந்த கோவலண்ட் பாண்டுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். தென் illustration of the formation of the hydrogen molecule. இது வந்து ஒரே ஆட்டம் கடையில் தான் நடக்கும். இது ஓகே, ஒரே ஆட்டம் கடையில் தான் இந்த இது நடக்கும், இந்த கோவலண்ட் பாண்ட் வந்து நடக்கும். The hydrogen molecule is formed by the 2 hydrogen atoms. While forming the molecule by hydrogen atoms contribute 1 electron to each is shared pair and both the atoms acquire stable completely filled electronic configuration resembling helium. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு, ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். தென் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின் மாலிக்யூல், இதுவும் அதே மாதிரி தான். குளோரினுக்கு 2 8 8 7 தீஸ் 2 ஆட்டம்ஸ், அந்த 2 ஆட்டம் என்ன பண்ணும், ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் பண்ணி என்ன பண்ணும், அந்த 2 பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கோவலண்ட் பாண்ட். illustration 3, the formation of methane molecule CH4. Methane molecule is formed by the combination of one carbon and 4 hydrogen atoms. Then carbon atoms has 4 valence electrons and the 4 electrons are shared with the 4 atoms of the hydrogen to achieve the stable electronic configuration that is acted by sharing a pair of electrons. இப்போ வந்து கார்பன் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா 6, அது 2 4 அப்படிங்கிற வகையில் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2ம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 4யும் பிரிச்சிருக்காங்க. தென் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அப்போ 4மே கம்பைண்ட் ஆகி இப்போ இந்த பெரிய ஆட்டம், அதாவது கார்பன் கூட ஒவ்வொரு குட்டி அந்த குளோரின் ஆட்டமும் 4 சைட்லேயும் கம்பைண்ட் ஆகி என்ன பண்ணுது, ஒரு மீத்தேனை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? மீத்தேனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் த formation of water. Methane. Then illustration 4 is the formation of oxygen molecule. The oxygen molecule is formed by
Two oxygen atoms, each oxygen atoms has 6 valence electrons. To 2 6, these two atoms achieve the stable electronic configuration by sharing of two pairs of electrons. Hence a double bond is formed in between the two atoms. ஓகே இப்போ கார்பன்னு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 அதை வந்து இப்போ பிரிச்சிங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த ஃபார்முலா படி பிரிச்சிங்கன்னா 2 and 6 வரும். ஃபஸ்ட்டு ஸ்வெல்லில் வந்து 2 and செகண்டில் வந்து 6. ஓகேவா? இதுவே வந்து அதே மாதிரி தான் ஆக்சிஜன்லேயும் இன்னொரு ஆக்சிஜன்லேயும் இருக்கும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தட் மீன்ஸ் டபுள் பாண்டு. ஏன்னா இந்த கார்பன் செகண்ட் கார்பன் ஆட்டமே ஃபுல்லாக அந்த பாண்டிங் வந்து கொடுத்துருக்கு. ரெண்டு ஆட்டம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, கம்பைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? தீஸ் டூ ஆட்டம்ஸ் அச்சீவ் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பை ஷேரிங் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அண்டர்லைன் பண்ணிக்கோ, டூ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஹென்ஸ் a double bond is formed between the two atoms. Then illustration 5 is triple bond. Nitrogen molecule is formed by the nitrogen atoms. Each nitrogen atoms have 5 valence electrons. So these two atoms achieve the stable completely நம்ம ஸ்டேபிள் ஆகணும்னா by sharing of 3 என்ன பண்ணிக்கணும், கம்பைன் பண்ணிக்கணும். அப்படி கம்பைன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ட்ரிபிள் பாண்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிபிள் பாண்ட் மூணு ஆட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணி எலக்ட்ரான் பேர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இது என்னது, ட்ரிபிள் பாண்டுன்னு பேர். டபுள் பாண்டு முக்கியம், ட்ரிபிள் பாண்டு முக்கியம். இது கண்டிப்பாக கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகே, the properties னு பார்த்தீங்கன்னா physical state depending on the force of attraction between the covalent bond, the bond may be weaker or stronger. இந்த bond வந்து வீக்கராக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம். the covalent bond compounds exist gaseous, liquid and solid form. மூணு ஸ்டேட்லேயும் அது இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ், வாட்டர் லிக்விட் and diamond is solid. Then electrical conductivity, the covalent bonds do not change the charged particles ion, so they are bad conductors of electricity. Ionic bondsல இருக்கிற conductivity எப்படி இருக்கும், நல்ல good conductivityயாக இருக்கும். இங்கே வந்து bad conductors. Melting point, except few covalent bonds, covalent compounds, diamond, silicon carbide, they have relatively low melting points compared to ionic compounds. Then solubility ன்னு பார்த்தீங்கன்னா the covalent compounds are readily soluble in non-polar solvent. அனலைன் பண்ணிக்கோ, இந்த covalent bond compounds வந்து non-polar solvents தான் என்ன ஆகும், கரையும். கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சீன், they are insoluble in polar solvents like water. Then hardness and brittleness, covalent compounds are neither hard nor brittle but they are soft and waxy. சாஃப்டாகவும் இருக்கும், waxyயாகவும் இருக்கும். Then reactions, covalent compounds undergo the molecular reactions in solutions and these reactions are slow. Underline பண்ணிக்கோ, reactions are slow. More to know, polar solvents contain bonds between the atoms with very different electronegativities such as oxygen and hydrogen. Ionic compounds are soluble in polar solvents, water, ethanol, acetic acid and ammonia. Non-polar solvents contain bonds between the atoms with a similar electronegativity such as carbon and hydrogen. So the covalent compounds are soluble in non-polar solvents. ஏன் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் போலார் சால்வெண்ட்ஸில் கரையுது, ஏன் வந்து கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் போலார் சால்வெண்ட்டில் கரையுது அப்படிங்கிறத ரீசன் கேட்டால் நீங்கள் இதுதான் எழுதணும். ஓகேவா? போலார் சால்வெண்ட்ஸில் ஏன் கரையுது அயானிக் காம்பவுண்ட்ஸ், ஏன் வந்து கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸில் கரையுது அப்படிங்கிறத இந்த ரீசன்ஸ் கேட்டால் இது எழுதணும். தென் Fajans rule, then as we know the metal combines with the non-metal through the ionic bond, so the compounds so formed are called ionic compounds. A compound is said to be ionic when the charge of the cation and the anion are completely separated. Okay, a compound is said to be ionic. எப்படி வந்து அயானிக் ஆகணும்னா when the charge of the cation and anion வந்து எப்போ செப்பரேட் ஆகுதோ அங்கே அயானிக் வந்து ஃபார்ம் ஆகும். பட் in 1923 Kasmeris Fajans found through his X-ray crystallographic studies some ionic compounds show covalent character. Underline பண்ணிக்கோ, ionic compounds வந்து covalent characteரோடையும் இருக்குது. Based on this he formulated a set of rules to predict whether the chemical bond is ionic or covalent. The Fajans rule are formulated by considering the charge of the cation and the relative size of the cation and anion.
when the size of the cation is small, that anion is large, the bond is more covalent character. எப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து மோஸ்ட் கோவலண்ட் கேரக்டராக இருக்கும் அப்படின்னா கேட்டையான் ஸ்மாலாகவும் ஆனியான் வந்து லார்ஜாகவும் இருக்கணும். தென் கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் கிரேட்டர் வில் பி த கோவலண்ட் கேரக்டர். அப்போ கேட்டையான் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கோவலண்ட் கேரக்டரும் என்னவாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லோயர் பாசிட்டிவ் சார்ஜ் லோயர் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அயான், ஹையர் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது கோவலண்ட். தென் லார்ஜ் கேட்டையானாக இருந்துச்சு ஆனையான், தென் ஸ்மால் கேட்டையான் இருந்துச்சுன்னா கேட்டையான். தென் small ionic, large cation இருந்தால் அது ionic compound, small cation இருந்தால் அது covalent compound. then small anion இருந்துச்சுன்னா அது வந்து ionic compound, the large anion இருந்துச்சு அப்படின்னா அது covalent compound அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். then for example, in sodium chloride the low positive charge +1 is fairly large cation and relatively small anion make charges to separate completely, so it is ionic. in aluminum triiodide அப்படிங்கிறது ட்ரை அயோடைட், அலுமினியம் ட்ரை அயோடைட் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா higher is positive charge +3 and larger is anion, so there's no complete charge separation, so this covalent bond. This following picture depicts the relative charges separation of ionic compounds. Okay students, thank you so much for watching.